Hi friends, வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஜாவாவோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ செகண்ட் வீடியோவில் எப்படி நம்ம ஒரு சாம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ மெயின் மெத்தட்லேருந்து நம்ம மெத்தட் எப்படி கால் பண்ணுறது, எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, ஓகே. ஸோ அதை பற்றி நான் டீச் பண்ண போகிறேன், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் என்ன உங்க மெயின் மைண்ட்ல இருக்கணும்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அந்த மெயின் கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் ஒன்று இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதுதான். இட்ஸ் லைக் எ டெம்ப்ளேட். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இருக்கணும், அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் இருக்கணும். இட்ஸ் லைக் எ டெம்ப்ளேட். ஓகே, எவ்ரி ப்ரோக்ராம் ஷுட் ஹாவ் மெயின் கிளாஸ் அண்ட் மெயின் மெத்தட். ஓகே, ஸோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணணும்னாக்கா என்ன ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ என்ன சின்டாக்ஸ்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் லைக் பப்ளிக். ஸோ ஆல்ரெடி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பத்தி நான் ஒரு டீடைல் வீடியோ வந்து நான் உனக்கு ஃபியூச்சர்ல அப்லோட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஜாவா. ஓகே, ஸோ இது நோட் பேட் பிளஸ் பிளஸ். ஓகே, ஸோ பப்ளிக் access specifier and class keyword and class name. So sample. Okay, sample. Okay, open and close bracket create பண்ணியாச்சு. ஸோ இன்சைட் ஒரு மெயின் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ மெயின் மெத்தட் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன? access specifier public static void main inside string array or args array name. ஓகே, ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதுக்கு மெயின் மெத்தட பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் அப்புறம் மெயின் ஏன் ஸ்ட்ரிங் போகிறோம், ஏன் ஆர்க் போகிறோம், என்னோட பார்ட் 2 வீடியோவில் அது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னாக்கா ப்ளீஸ் ரெஃபர் பார்ட் 2. ஓகே, ஓகே ஃபைன். இது ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது உள்ள நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணலாம், ஒரு நியூ மெத்தட். லைக் மெத்தட் கிரியேட் பண்ணணும்னாக்கா லைக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் public void like atmk. ஸோ இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ பப்ளிக்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். பப்ளிக் போட்டாக்கா இந்த மெத்தடை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்சைட் த ப்ரோக்ராம், அவுட் சைட் த ப்ரோக்ராம், அவுட் சைட் த பேக்கேஜ். ஸோ யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடை. இந்த மெத்தட்குள்ள என்ன இருக்கோ அதை யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ட் எதுக்கு நான் போட்டேன்? ஸோ வாய்ட் கீவேர்ட் எதுக்கு போட்டோம்னாக்கா நான் பின்னால சொல்றேன். ஓகே, ஃபுல் ப்ரோக்ராம் எழுதிட்டோன்னே நான் பின்னால சொல்றேன், உங்களுக்கு புரியும். வாய்ட் கீவேர்ட் வந்து இங்க நான் சிம்பிளா வந்து ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், அதில் நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ ஒரு மெத்தட் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலனாக்கா we should add void, இல்லைனாக்கா எரர் அடிக்கும். ஜேவிஎம் இதை எக்ஸிக்யூட் பண்ணாது சரியான முறையில். ஓகே, ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஸோ ஒரு மெசேஜ் தான் நான் பிரிண்ட் பண்றேன். ஏடிஎம்கே லீடர் இஸ் மிஸ் ஜெயலலிதா பிராக்கெட்ல அம்மா. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு மெத்தட் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த மெத்தடு டிஎம்கே, ஸோ ஆப்போசிட் இல்ல, மிஸ்டர் கருணாநிதி. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு மெத்தட் நம்ம கேப்டனுக்கு கிரியேட் பண்றோம். ஸோ கேப்டனோட கட்சி பேர் டிஎம்டிகே.
Okay. So DM DK leader நம்ம captain which I count captain. Okay, fine. இப்போ டோட்டலா நம்ம மூணு மெத்தட் நம்ம ஒரு ஐ மீன் இந்த சாம்பிள் கிளாஸ்க்குள்ள 3 மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இந்த மெத்தடை கால் பண்றது? ஸோ எனக்கு வந்து அவுட்புட்ல வந்து இது பிரிண்ட் ஆகணும். இது இந்த லைன் ஏடிஎம்கே லீடர், ஸோ டிஎம்கே லீடர் அண்ட் டிஎம்டிகே லீடர் பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ எப்படி கால் பண்றதுனாக்கா மெயின் மெத்தட்ல இருந்து தான் கால் பண்ணணும். ஏன்னா மெயின் மெத்தட் தான் வந்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ஜேவிஎம் வந்து ஒரு ப்ரோக்ராம் கம்பைல் ஆனாக்கா ரன் பண்ணக்குள்ள மெயின் மெத்தட்குள்ள ஃபர்ஸ்ட் போகும். மெயின் மெத்தட்குள்ள என்ன இருக்கு அதை வச்சுதான் ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ஸோ மெயின் மெத்தட்ல இருந்து இது கால் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. ஓகே, நான் கால் பண்றேன். ஜஸ்ட் சிம்பிள் காலிங் தான். அப்படியே மெத்தட் அப்படியே கால் பண்ண வேண்டியதான். கால் பண்றதுலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணா கம்பைல் ஆகுமா? எரர் அடிக்கும். ஏன்னா ஒரு மெத்தடை கால் பண்றது 2 விதமா கால் பண்ணலாம். ஒரு மெத்தடை ஆப்ஜெக்ட் மூலயமா கால் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம டைரக்டா ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்ம கால் பண்ணலாம். ஸோ ஆப்ஜெக்ட் இப்போ நான் ஆப்ஜெக்ட்ல எதுவும் கிரியேட் பண்ணாம டைரக்டாவே கால் பண்றேன். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன் ஆப்ஜெக்ட் மூலயமா எப்படி கால் பண்றது, ஆப்ஜெக்ட் இல்லாம எப்படி கால் பண்றது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இல்லாம நான் கால் பண்றேன். ஸோ ஆப்ஜெக்ட்ல எதுவுமே கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் சிம்பிளா கால் பண்றேன். ஸோ ஒரு மெத்தடை ஆப்ஜெக்டே இல்லாம கால் பண்ணணும்னாக்கா அந்த மெத்தட்ல ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணணும். தட் கீவேர்ட் இஸ் நத்திங் பட் ஸ்டாட்டிக். மைண்ட்ல வச்சுங்க, ஸ்டாட்டிக். சாரி. ஓகே, இங்கேயும் ஸ்டாட்டிக். ஸோ ஷார்ட்கட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு குருட்டு மனப்பாடம் மாதிரி பண்ணினோம்னாக்கா, ஸோ இது ஒரு மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சினிமான்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு சினிமா. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ்ல 3 சினிமா ஓடிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டாட்டிக் போட்டா ஃப்ரீ சினிமா. யார் டிக்கெட் எடுக்காம போய் பார்க்கலாம், டிக்கெட் எடுக்காம டைரக்டா போய் பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக்னு இருந்தாக்கா ஐ மீன் டிக்கெட்டே எடுக்க வேணாம், ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ண தேவையில்ல. பட் ஸ்டாட்டிக் இல்லைனாக்கா டிக்கெட் எடுத்துட்டு தான் அந்த சினிமாக்கு போகணும். அப்ப டிக்கெட் எடுக்கணும்னாக்கா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக்னு இருக்கு. ஜஸ்ட் ஃபார் என்ன சொல்றது, சீக்கிரமா உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக இதுவுமே ஷார்ட்கட்டா நான் சொல்றேன், வேற எதுவும் இல்லை. ஓகே, இப்ப ஸ்டாட்டிக் இருக்கும். ஸ்டாட்டிக் இருந்தாக்கா அது ஃப்ரீ சினிமா. ஸோ வந்து நம்ம டைரக்டாவே கால் பண்ணிக்கலாம், டைரக்டாவே அந்த படத்துக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இதை நான் இப்ப ரன் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்றேன், 0 எரர் 0 வார்னிங். ரன் பண்றேன். ஸோ அவுட்புட் வந்துருச்சு. பட் எல்லாமே ஒரே லைன்ல வருது, எனக்கு அடுத்தடுத்த லைன்ல வரணும். ஸோ ஒரு நியூ லைன் கிரியேட் பண்ணணும்னாக்கா அந்த டபுள் கோட்ஸ் முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் ஒரு என், இங்கேயும் ஒரு பேக் ஸ்லாஷ் ஒரு என், சேம் திங் பேக் ஸ்லாஷ் ஒரு என். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வருது இல்ல? ஃபைன். ஓகே, ஃபைன்.
இப்போ வந்து பாருங்க, மறுபடியும் போவோம். ஓகே, இப்போ எதுவுமே இப்போ ஃப்ரீ சினிமாவே இல்லை, எல்லாமே நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். ஓகே, இது எங்க இது எப்பயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது இது எப்படி இருக்கோ அப்படியே தான். ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இதுல எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது ஒரு விதி விலக்கு. ஓகே, ஸோ 3 படத்துக்குமே நம்ம டிக்கெட் வாங்குவோமே, என்ன பண்றது? ஸோ மூணு படத்துக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணும். ஒரு டிக்கெட் வாங்கினாக்கா 3 படத்தையும் போய் சேர்த்துடலாம், 3 படத்தையும் போய் பார்த்துடலாம். ஓகே, ஸோ டிக்கெட் எப்படி கிரியேட் பண்றது? ஐ மீன் ஆப்ஜெக்ட், சாரி, ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ மெத்தட் டிஎம்டி, ஏடிஎம்கே, டிஎம்கே, டிஎம்டிகே. ஸோ இந்த 3 மெத்தடும் எந்த கிளாஸ்க்குள்ள இருக்கு? சாம்பிள் கிளாஸ்க்குள்ள தான் அதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்க கிளாஸை காப்பி பண்ணுங்க, ஜஸ்ட் இந்த மெயின் மெத்தட்குள்ள ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க, சாம்பிள் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் வந்து யூசர் டிஃபைன், எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம், ஓபிஜே சம்திங், கீவேர்டு இல்லாத ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். கீவேர்ட்னாக்கா இப்போ பப்ளிக் கீவேர்ட், வாய்ட் கீவேர்ட், நியூ கீவேர்ட், லைக் ஸ்டாட்டிக் கீவேர்ட், அது இல்லாம எது இருந்தாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட்னே வச்சுக்கிறேனே. ஓகே, டிக்கெட்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், ஈக்குவல் டு நியூ. நியூ வந்து ஒரு கீவேர்ட், அப்புறம் சாம்பிள். ஓகே, ஸோ இதுதான் பாத்துங்க, இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ், ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஓகே, ஸோ எந்த மெத்தட், எந்த கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், அந்த அந்த கிளாஸோட நேம், ஆப்ஜெக்ட் நேம், நியூ ஈக்குவல் டு நியூ வந்து கீவேர்ட், அண்ட் அந்த மெத்தட் போட்டு க்ளோஸ் பிராக்கெட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுருங்க. ஓகே, இப்போ நான் டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டிக்கெட்டை வச்சு நான் ஏடிஎம்கே படம் பார்க்குறேன், ஏடிஎம்கே. ஓகே, பார்த்துட்டேன், எனக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. மறுபடியும் இந்த டிக்கெட்டை வச்சு நான் டிஎம்கே படம் பார்க்க போறேன், பார்த்துட்டேன். ஸோ ஒரு டிக்கெட்டை வச்சு எந்த படம் வேணாலும் பார்த்துக்கலாம், 3 படமும் பார்க்கலாம், 2 படமும் பார்க்கலாம், ஒரு படமும் பார்க்கலாம், பார்க்காமலே கூட போகலாம், அது உங்க இஷ்டம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னா, ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, எல்லா மெத்தடையும் கால் பண்ணணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையான மெத்தட் மட்டும் கால் பண்ணா ஓகே. ஓகே, டிஎம்டிகே. ஓகே, ஓகே, டிக்கெட் வாங்கியாச்சு, படம் பார்க்குற உரிமை பெற்றாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றோம். ஃபர்ஸ்ட் டிபக் பண்ணிடலாம். மேக். ஓகே, 0 எரர் 0 வார்னிங். ரன் பண்ணுங்க. ரன் ஆகுது, சேம் இஷ்யூ, நியூ லைன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ஸ்டாட்டிக் கீயோட யூஸ் என்ன, எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, அந்த ஆப்ஜெக்ட் மூலமா எப்படி நம்ம மெத்தட கால் பண்றது. ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட், உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்க கீழே உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. ஐ எம் வெல்கமிங் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.